ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக விஷயத்தையும் இப்போ இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சிம்ம ராசிக்காரங்க வீடியோ ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு என்ன நான் சொல்ல வரேன் அப்படிங்கிறத வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. வாழ்க்கையில் மிக மிக சில நாட்கள் முக்கியமானதாக வரும். அதை நாம் தெரிஞ்சு புரிஞ்சு அதற்கேற்ப நாம் செயல்படும் போது கண்டிப்பாக நம்ம பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்களில் சில கிரகங்கள் ரொம்ப உச்சமாக ஒவ்வொரு மாதமும் செயல்படும். அதில் சந்திரன் ஒரு சில நாள் முழுமையாக இருப்பார், ஒரு சில நாள் தெரியவே மாட்டார். அப்படி தெரியாத நாள் அமாவாசை, முழுசாக தெரிகிற நாள் பௌர்ணமி. இப்போ பௌர்ணமி தாங்க ஆடியில் வரப்போகுது. ஆக்சுவலி ஆடி ஜூலை 17ஆம் தேதி பிறந்துருச்சு. ஜூலை 29ஆம் தேதி ஆடியுடைய 13ஆம் நாள் புதன்கிழமை அன்னைக்கு பௌர்ணமியானது வருது. பௌர்ணமி எல்லா மாதங்கள்லேயும் வரும். ஆனால் எல்லா மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமியை விட ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு சக்தி அதிகம் என்று குறிப்பிடலாம். அதனால் ஆடி பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது, மிக 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 அற்புதமான பௌர்ணமி. ஆடி பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்கள் அமையக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொருவருக்குமே பலன்கள் கிடைக்கும். அதில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஆடி பௌர்ணமிங்கிறதுனால உங்களுக்கு குறிப்பிட்ட சில பரிகாரங்கள் செய்தால் அதிர்ஷ்டமானது பெருகும். ஸோ அதிர்ஷ்டம் பெருக என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பலன்கள் பார்க்கலாம், அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு பரிகாரம் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சிம்ம ராசி மகம்ல பிறந்த நட்சத்திரக்காரங்க. வாழ்க்கையில் அர்த்தம் தெரிந்த உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆடி பௌர்ணமி நிதானத்து செயல்பட வேண்டியது அவசியமாகும். ஜென்ம ராசிக்குள் ஞான மோட்சக்காரகன் கேது சஞ்சரிப்பதால் மனதில் தேவையற்ற குழப்பம் ஏற்படும். அதோடு எந்த ஒன்றிலும் நிம்மதி என்பது இல்லாமல் போகும். அதை விட குடும்பத்தில் புயல் வீசும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள் இடையே விரிசல் கூட இந்த பௌர்ணமியில் ஏற்படும். நல்லவர்கள் யார் என்று வீடு வரை அழைத்து வரமாட்டார்களால் குடும்பத்திற்குள் குழப்பம் உண்டாகும். அதாவது நல்லவர்கள் என்று வீடு வரை அழைத்து வரக்கூடாது, மீறி வந்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள குழப்பம் உண்டாகும் அப்படிங்கிறத இந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறதுனால இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாமே இந்த பௌர்ணமியில் நீங்கும். உடல்நிலையிலையும் முன்னேற்றங்கிறது ஏற்படும். அதை விட உத்தியோகத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். மெயினாக எதிர்பார்த்த பணம் எதிர்பாராமல் வரும். பிள்ளைகளுக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும். உழைப்பாளர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். விரய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவும் இந்த பௌர்ணமி வரை அஸ்தமனம் அடைந்திருப்பதால் செலவுகள் கட்டுப்படும், அலைச்சல்கள் குறையும், மனதில் நிம்மதி உண்டாகும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பெண்களுக்கு மனதளவில் ஏற்பட்ட குழப்பம் விலகும், குடும்பத்தினர் ஆதரவு கிடைக்கும். விவசாயிகளுக்கு இந்த பௌர்ணமி பிற்பகுதி யோக காலமாக இருக்கும். கையில் பணம் பொருளும், எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் அக்கறை தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் நட்சத்திரத்துக்கு பௌர்ணமினால் பலன்கள் கிடைக்கும். இதற்கேற்ப நடந்து உங்கள் நட்சத்திரக்காரங்க பயன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு பூரமில் பிறந்த சிம்மம் ராசி நேயர்களுக்கு குறிப்பிடப்படுது. வாழ்க்கையில் அர்த்தம் இருக்க வேண்டும் என நினைக்கக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆடி பௌர்ணமி முன்னேற்றமாக இருக்கும். பௌர்ணமி ஜென்ம ராசிக்குள்ளே அதன் பிறகு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் வசதி வாய்ப்புகளை உங்களுக்கு அதிகரிக்க செய்வார். பணப்புழக்கத்தை ஏற்படுத்தாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு பணப்புழக்கத்தை ஏற்படுத்துவார். கணவன் மனைவிக்குள்ளே இணக்கமான நிலையினை உருவாக்குவதில் அவருக்கு மிஞ்ச ஆளே இல்லாத மாதிரி இருக்கும். பொன்பொருள்லாம் புதிய வாகனம் என்ற கனவை உங்களுக்கு பௌர்ணமி நினைவாக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகளை பௌர்ணமி வெற்றியாக்கும். இக்காலத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைந்திருப்பதும் விரயகுரு அஸ்தமனமாகி இருப்பதும் கடந்த நாட்களில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை, போராட்டங்களை, பிரச்சனைகளை இல்லாமல் இந்த பௌர்ணமி செய்யும். உங்களுடைய
லாபாதிபதி புதன் இந்த பௌர்ணமியில் லாபஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் கூட எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் வந்து கிடைக்கும். வீடு மன வாங்குவதாக இருந்தாலும் சரி, தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரி, வங்கியில் கடனாக கேட்டிருந்த பணம்லாம் கூட உங்களுக்கு இந்த பௌர்ணமியில் கைக்கு வரும். இருந்தாலும் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காரணத்தினால செலவுகளில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை. பண விவகாரத்திலையும் எச்சரிக்கையாக இருப்பது நன்மை உண்டாக்கும். அதை விட அறிமுகம் இல்லாதவரை நம்பி எந்த ஒரு புது முயற்சியிலையும் இந்த நேரத்தில் ஈடுபட வேண்டாம். நண்பர்கள் விஷயத்தில் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருப்பது நன்மை உண்டாக்கும். கூட்டு தொழிலில் இந்த நேரத்தில் சங்கடத்தை உண்டாக்கும். அதனால் ஒவ்வொன்றிலுமே இந்த பௌர்ணமியில் திட்டமிட்டு செயல்படுவது உங்களுக்கு நன்மையாகும். பெண்கள் கூட குடும்பத்தினர் ஆலோசனை ஏற்காம எந்த முயற்சியிலும் ஈடுபட வேண்டாம். சிறு தொழில் செய்து வருபவர்களுக்கு கூட லாப நிலை இந்த பௌர்ணமியில் இருக்குது. விவசாயத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்குது. மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருப்பது நன்மையாகும். அப்போ தான் நினைத்த மதிப்பெண் பெற முடியும். இது உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன்கள்ங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்படுது. தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்ட உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆடி பௌர்ணமி திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். ராசிநாதன் சூரியன் பௌர்ணமி முழுவதும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தினால கடந்த நாட்களில் கிடைத்த யோக பலன்களில் இப்போ மாற்றம் ஏற்படும். சரளமாக வந்து கொண்டிருந்த வரவில் தடை ஏற்படும். செலவு பல வழியில் அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் வந்து சோதனைக்கு ஆளாக்கும். அவசர தேவைகளுக்காக கையிருப்பு கரையும். கையில் இருப்பதை வைத்து சமாளிக்க வேண்டிய நிலை வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு கூடும். அலைச்சல் அதிகரிக்கும். மேல் அதிகாரிகளோடு இணக்கமற்ற நிலை ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு போராட்டமயமாக இருக்கும். அப்புறம் இந்த பௌர்ணமியில் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால சங்கடங்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும். எடுத்த முயற்சிகள் வெற்றியாகும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். பெரியோருடைய ஆதரவு கிடைக்கும். வரவேண்டிய பணம் வரும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும். இந்த பௌர்ணமி முழுவதும் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். அதோடு விரய குரு நேர்கதியில் சஞ்சரிப்பதால் அவருடைய பார்வைகள் உங்கள் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பை வந்து நீக்கும். ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது, வம்பு வழக்கு எதிர்ப்பு என்றிருந்த நிலைகளில் மாற்றம் ஏற்படுவது, இது எல்லாமே இருக்குது. ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். ஸோ சிம்ம ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனோ அதை தெளிவாக சொல்லிட்டேன். இந்த பௌர்ணமியில் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ தங்கம் சேர ஆடி பௌர்ணமியில் உங்கள் சிம்ம ராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரத்தை சொல்ல போகிறேன், வாங்க பார்ப்பீங்க. முழு நிலவாக திகழக்கூடியது தான் இந்த ஆடி பௌர்ணமி. அப்படிப்பட்ட பௌர்ணமி ஆடி அன்னைக்கு சந்திரன் ஆதிக்கம் என்பது அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுமோ பரிகாரமோ உங்களுக்கு பல மடங்கு பலனை தரும் என்று கூறப்படுது. அதனால் இந்த தினம் பல ஆலயங்களில் விசேஷமான வழிபாடுகள் மேற்கொள்ளப்படும். அந்த வகையில் ஆடி பௌர்ணமி தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரம் தங்கத்தை அதிக அளவில் உங்கள் வீட்டில் சேர வைக்கும். அந்த பரிகாரம் எப்படி அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. பெண் குழந்தைகளை பெற்ற ஒவ்வொரு சிம்மராசி தாய்மார்களும் உங்களுடைய குழந்தைக்காக தேவையான அளவு தங்கத்தை சேர்த்து வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அப்போ தான் அவர்களுடைய திருமணத்தில் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாது என்று நினைப்பீங்க. அதற்காக பெண் குழந்தைகள் பிறந்த உடனே சிறுக சிறுக பணத்தை சேர்த்து வைத்து தங்களால் இயன்ற அளவு தங்கத்தை அவ்வப்பொழுது வாங்கி வைத்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கு பழக்கமாக இருக்கும். பெண் குழந்தைகள் இல்லாத வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட இந்த பழக்கத்தை கையாள்வீங்க. இதற்கு முக்கியமான காரணம், தங்கத்தை நாம் நினைக்கும் பொழுது பணமாக மாற்றிக்கொள்ள முடியும். தேவைப்படும் பொழுது அடமானத்தில் வைத்து கொள்ளலாம். இதையே ஒரு சேமிப்பு நோக்கில் செய்யக்கூடியவங்க இருப்பீங்க. எப்படி நினைத்தாலும் தங்கத்தை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் உங்களுடைய மனதில் அதிகமாகவே இருக்கும். இப்படி கஷ்டப்பட்டு தங்கத்தை வாங்கி ஏதோ ஒரு சூழ்நிலையில் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டத்தின் காரணமாக அடமானத்தில் வைத்து அந்த அடமான நகையை திருப்ப வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்பவங்க உங்கள் ராசிக்காரங்க இருப்பீங்க. என்னதான் முயற்சி செய்தும் உங்களால் அடகு நகையை திரும்ப முடியவில்லை என்று வருத்தப்படுறவங்க இருப்பீங்கள்ல. அப்படி இருக்கிறவங்க பௌர்ணமி அன்னைக்கு இரவு இதை செய்ய வேண்டும். ஒரு கண்ணாடி கிண்ணத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் சுத்தமான தண்ணீர் ஊற்றி அதில் வீட்டில் இருக்கக்கூடிய தங்க காசுகள் போட்டு விடுங்க.
பிறகு அந்த கிண்ணத்தை நிலவின் வெளிச்சம் படும்படி வைங்க. தங்கம் என்பது குருவின் அம்சமாக கருதப்படுது. பௌர்ணமி நிலவின் வெளிச்சம் அதில் படுவதன் மூலம் சந்திரகுரு யோகம் ஏற்படும். அதன் மூலம் உங்களுக்கு எல்லாமே சரியாகும். அதனால் இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.